Good morning, my dear students. Did you finish your test? No. Already I gave History Unit 2 and 3. I sent the questions. History lessons. Some of the students only send the answer my number. What about others? Student, please try to send the answer sheet in my number. Okay, thank you students. Now we are going to see History Unit 6, the remaining topics. What is the lesson we are seeing? Palaikara systems. We are seeing that lesson top system. Palaikara systems pathatra. Already we saw the two Palaikaras. Who are they? Thiran Sinnamalai and Puliteva. Thiran Sinnamalai, Puliteva and Puliteva and Velu Nachiyar. Already we saw the Palaikaras, Puliteva and Velu Nachiyar. Then the next one. Now we are going to see the next Palaikaras, Veerapandiya Kattapomman. The next one, Veerapandiya Kattapomman. Some of them already know that Veerapandiya Kattapomman. அவரை பற்றி என்ன நிறையா தெரிஞ்சிருப்பான். சில பேர் வந்து அவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்பான். ஸோ நவ் வி சி இன் டீடைல். இன்னும் கொஞ்சம் விரிவாக அவரை நம்ம பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, தென் ரெபெலியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1719 to 1799 அவருடைய பீரியட்ஸ், அவர் ஆட்சி செஞ்ச காலங்கள். ஓகே, தென் the Veerapandiya Kattapomman became the Palaikara of Panjalakuruchi at the age of 30 on the death of his father, Jagaveerapandiya Kattapomman. So, the Jagaveerapandiya, who is that father of Veerapandiya Kattapomman? Jagaveerapandiya Kattapomman. Okay, after his death, and the Jagaveerapandiyanuடைய இறப்புக்கு பின்னாடி இந்த பாளையக்காரர் பஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். தென் த கம்பெனிஸ், விச் கம்பெனிஸ்? ஈஸ்ட் இந்திய கம்பெனி. ஓகேயா, கம்பெனி மீன்ஸ் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஈஸ்ட் இந்திய கம்பெனி, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஓகே, தென் த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அண்ட் கோலின் ஜாக்சன் ஹேட் considered him a man of peaceful disposition. அதாவது இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகிகளான யார்? ஜேம்ஸ் லண்டனும் கோலின் ஜாக்சன், அவங்க ரெண்டு பேரும் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல் டிஸ்பொசிஷன், அவர் வந்து என்னது, ஒரு அமைதியை விரும்பக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இவங்க குறிப்பிடுறாங்க. தென் however, இருந்தாலும் soon several events led to conflicts between Veerapandiya Kattapomman and the East India Company. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? soon several eventsனா என்னது, பல நிகழ்வுகள். யாருக்கு? இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இடையே பல கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள் ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏற்பட்ட உடனே இந்த நவாப் under the provisions of a treaty signed in 1781. அப்போ அந்த கர்நாடக நவாப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 1781ல் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா ஒரு ட்ரீட்டியை ஏற்படுத்திக்கிட்டார். ட்ரீட்டி மீன்ஸ் என்னது? உடன்படிக்கை. ஓகே, உடன்படிக்கைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த நவாப் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ்னால் யார்? இந்த ஆங்கிலேயர்களுக்கு நிர்வாகங்களுக்கு கீழே இவர் போய் என்ன பண்ணிட்டார்? ஆங்கிலேயர்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டார், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டார். when 1781 then had assigned the revenue of the Carnatic to the company to the entirely
under their management and control during the war with Mysore Sultan. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக நவாப் போய் ஆங்கிலேயர்களோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டாங்க, மைசூரினுடைய அரசரான திப்பு சுல்தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஆர்காட் நவாப்போட போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ போர் புரிஞ்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த கர்நாடக பகுதிகளில் வந்து என்ன ஏற்படுத்திக்கிட்டாங்க, மைசூர் சுல்தான்காரங்க வந்து என்ன ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த என்ன சொல்லுவாங்க டேக்ஸ். அப்போ என்ன வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா வரி, ரெவென்யூனா என்னது வருவாய், அதில் வரின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த சமயத்தில் கர்நாடக பகுதியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ரெவென்யூ ஆஃப் த கர்நாடக, அப்போ வருவாய், இந்த வரி இதையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தென் 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of நவாப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அப்போ வாங்கக்கூடிய அந்த வரியில், மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த வரியில் 1/6, அதாவது என்னது 1/6 அந்த வருவாய் வந்து யாருடைய செலவுக்காக அனுப்பப்படுறாங்க அப்படின்னா நவாப்போட செலவுக்காகவும் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அவருடைய குடும்பத்தாரனுடைய செலவுக்காகவும் அந்த வரியானது செலுத்தப்படுகின்றது. Then the company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. அப்போ இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க, பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கம்பெனிக்கிட்ட கம்பெனி பெற்றிருந்தாங்க. அவங்க தான் பாஞ்சாலங்குறிச்சிக்கிட்ட வந்து வரி வாங்கக்கூடிய உரிமையை பெற்றிருந்தாங்க. Then the company appointed its collectors to collect taxes from all the poems. இப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பாளையக்காரர்கிட்ட இருந்து வரி வசூலிப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சியாளர்களை வந்து நியமிச்சிட்டாங்க, கலெக்டர்ஸ் வந்து நியமித்தாங்க. தென் the collectors humiliated the Polycarus and adopted force to collect the taxes. அப்போ அந்த collectors humiliated the Polycarus and adopted force to collect the taxes. அப்போ பழையக்காரர்களை வந்து அவங்க நியமிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கலெக்டர்ஸ் ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பழையக்காரர்கள் வந்து ஹியூமிலியேட்டட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவமானம். அந்த பழைய கலெக்டர்ஸ் வந்து பழையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, இந்த வரி வசூலிப்பதற்காக அடாப்டட் ஃபோர்ஸ் மீன்ஸ் என்ன, படைகளையும் அவங்க உருவாக்குனாங்க. தென் this was the bone of contention between the English and கட்டபொம்மன். இதுவே என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கு இடையே போர் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையாக ஏற்பட்டுருச்சு. அல்லது கண்டென்ஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, பேர்ன் ஆஃப் கண்டென்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பகை ஏற்படுவதற்கு இது வந்து ஒரு அடித்தளம் விட்டுருச்சு. தென் the next one confrontation with Jackson. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சன் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஜாக்சனோட வந்து ஏற்படக்கூடிய ஒரு மோதல். கான்ஃபரன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஒரு மாநாடு சொல்லும் இல்லையா, ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகிறோம், ஒரு போட்டி, ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி இது என்னது கான்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சனோட ஏற்படக்கூடிய மோதல்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க சண்டைகள். Okay, then the land revenue arrear from Kattapomman was 3,310 pagodas in 1798. அதாவது 1978 இந்த நிலவரி அப்படிங்கிறது வந்து கட்டபொம்மன் வந்து என்னது ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த நில வருவாயினுடைய பகோடாஸ்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பாக்கி, அவங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அரியர் சொல்லுவோம் இல்லையா. அரியர்னா என்ன சொல்லுவான், இந்த எக்ஸாம் வந்து நான் எழுதலை, ஃபெயில் ஆகிட்டேன், அல்லது எழுதாமல் வச்சுருக்கேன், அரியர் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அங்கே வந்து நிலுவை அப்படின்னு சொல்லலாம், கட்டாத பாக்கித்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பாக்கித்தொகை நிலுவை அப்படிங்கிறதா அந்த அரியர். அப்போ அதை வந்து பகோடாஸ்ன்னு கணக்கிடுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1798 வந்து
3310 பகாடாக்கள் வந்து அவங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சு. யார்? கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களுக்கு செலுத்தாத வரியாக நிலுவையில் இருந்தது. தென் கலெக்டர் ஜாக்சன் an arrogant English officer wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. அப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கலெக்டர் ஜாக்சன், அப்போ அந்த சமயத்தில் கலெக்டர் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாக்சன் இருக்கார். இந்த ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னா அண்ட் அராகண்ட்னா அது ஒரு கர்வம் பிடிச்சவர். அவர் வந்து ஒரு கர்வம் உள்ள ஒரு ஆங்கில ஆஃபீஸர், ஒரு இராணுவத்தினுடைய ஒரு ஆஃபீஸராகவே இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரியை வசூலிப்பதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வரி வசூலிப்பதற்காக நம்ம அங்கே யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் போய் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க போகிறாரு அப்படின்னா மெட்ராஸ் அரசாங்கத்துக்கிட்ட போய் அதிகாரம் அனுமதி பெற போகிறாரு. நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னா நாங்கள் இந்த பழையக்காரர்கிட்ட போய் வருவாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்க போகிறார், நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிட் நாட் கிவ் ஹிம் பெர்மிஷன். ஆனால் அவர் வந்து என்ன செய்யலை, அவருக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கல. தென் on 18 August 1798 he ordered Kattapomman to meet him in ராமநாதபுரம். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அதாவது ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட்லேயே. அப்போ ராமநாதபுரம் அரசர்களும் சிவகங்கை அரசர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணார், வேலு நாச்சியார் வந்து என்ன பண்ணாங்க, உங்களெல்லாம் எதிர்த்து போரிட்டாங்க சிவகங்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்துட்டாரு. அப்போ இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராமநாதபுரம் அரசர்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால இவங்க ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க 1798 ஹி ஆர்டர் கட்டபொம்மனுக்கு வந்து கட்டளையிடுறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீ வந்து என்னைய இங்கே பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவரை சந்திக்குமாறு இவருக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்க. தென் பட் ஆனால் Kattapomman's attempt to meet him in between proved futile as Jackson refused to give him audience both in Kutralam and Srivilliputtooru. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணிட்டாரு, attempt to meet him in between. அப்போ இவர் போக மறுத்துட்டாரு. அப்போ ராம்நாட்டில் வந்து இவரை சந்திக்க சொல்கிறாங்க, இவர் போக மறுத்துட்டாரு. அப்போ இறுதியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து எப்படியாவது இவர் வந்து நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாக்சன் வந்து மறுபடியும் கொடுக்குறாரு. என்ன மீட் ஹிம் இன் பிட்வீன் ப்ரொவைட் ஃபியூட்டைல் அட் ஜாக்சன் ரிஃப்யூஸ்டு டு give audience both in Kutralam and Srivilliputtooru. அப்போ கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ராம்நாட்டில் வந்து இவரை சந்திக்க மறுத்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு குற்றாலம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 2 ஊரில் போய் என்ன குற்றாலத்துலேயோ அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயோ ஏதோ ஒரு ஊரில் போய் நம்ம என்ன செய்வோம், ஜாக்சனை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கட்டபொம்மன் வந்து நினச்சார். ஆனால் பட் ஜாக்சன் ரிஃப்யூஸ்டு. ஆனால் யார் மறுத்துட்டாங்க, ஜாக்சன் வந்து அதை என்ன பண்ணிட்டாரு, மறுத்துட்டார். அவர் பார்க்க வர்றாரு அப்படிங்கிறத இந்த 2 இடங்களையும் ஜாக்சன் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்தவரை ஜாக்சன் பார்க்க மறுத்துட்டாரு. ஸோ அட் லாஸ்ட் அடுத்து கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த an interview was granted and Kattapomman met Jackson in ராமநாதபுரம் on 19 September 1798. அதுக்கு பிறகு கடைசியாக என்ன ஆயிடுச்சு, 1798 செப்டம்பர் 19 வந்து பெர்மிஷன் ஒரு அனுமதி அளித்ததில் பேரில் கட்டபொம்மன் போய் என்ன பண்ணார், ராமநாதபுரத்தில் போய் ஜாக்சனை சந்தித்தார். இட் இஸ் செட் தட் கட்டபொம்மன் ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் 3 hours பிஃபோர் த ஹாட்சி கலெக்டர் ஜாக்சன். அப்போ அந்த நேரம் இவர் போய் ஜாக்சனை சந்தித்த அந்த நேரத்தில் மொத்த உருவமாக என்ன சொல்லுவாங்க, ஹாட்சின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆணவம் மிகுந்த அந்த ஜாக்சன்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆணவம் கர்வம் பிடிச்ச அந்த ஜாக்சன்கிட்ட முன்னாடி
கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணாரா 3 மணி நேரம் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்டாண்டு நின்றுட்டே இருந்திருக்காரு. அப்போ நின்றுக்கிட்டே இருந்ததா சொல்லப்பட்டாங்க. அவர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சனுக்கு முன்னாடி 3 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததா கருதப்படுறது. தென் சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் tried to escape along with his minister சிவா சுப்பிரமணியனார். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மன் வந்து தன்னுடைய ஆபத்தை எப்படி நம்மளை நிற்க வைக்கிறாங்களோ இப்போ நிற்க வைக்கிறாங்க, இப்போ ஏதாவது ஒன்று இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணிட்டார் ஃபீல் பண்ணி அதான் சென்சிங் டேஞ்சர் உணர்ந்துட்டார், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டார் இப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஒன் மினிஸ்டர் ஆல்சோ சப்போர்ட்டட், இவருடைய அமைச்சரான யார் இந்த சிவ சுப்பிரமணியனாரோட சேர்ந்து என்ன பண்ணிட்டார் இவர் தப்பிச்சு செல்ல முயற்சி பண்ணுறாரு. ட்ரைடு டு எஸ்கேப், அப்போ தப்பிச்செல்ல அவர் முயற்சி பண்ணார். தென் ஊமத்துரை suddenly entered the fort with his man and helped the escape of கட்டபொம்மன். அப்போ அவர் தப்பிச்செல்ல முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் சடன்லி யார் வர்றாங்க அப்படின்னா ஊமத்துரை வர்றாரு. அவர் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த கோட்டைக்குள்ள நுழைந்து கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணிட்டார் உதவி செய்கிறதுக்கு உதவிட்டார். ஹெல்ப் த கட்டபொம்மன் எஸ்கேப். அப்போ கட்டபொம்மன் வந்து எப்படி அவரும் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க கட்டபொம்மனை வெளியேற்றிட்டாங்க, உதவி பண்ணிட்டாரு. தென் அட் த கேட்ஸ் ஆஃப் த ராமநாதபுரம் ஃபோர்ட் there was a clash in which some people including Lieutenant Clark were killed. அப்போ இவர் தப்பிச்சு போகிற அந்த சமயத்தில் இந்த ராமநாதபுரம் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கேட்டு வாசலில் ஒரு பயங்கரம் என்னது மோதல் ஏற்படுது. கிளாஷ் மீன்ஸ் என்னது மோதல். அப்போ அந்த மோதல் ஏற்படுது. அப்போ மோதல் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் அப்படிங்கிற ஒரு கிளர்க்கு வந்து என்ன பண்ணுறாரு லெஃப்டினன்ட் அப்படிங்கிற ஒரு கிளர்க்கு வந்து அந்த இடத்துல கொல்லப்பட்டார். தென் சிவ சுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் பிரிசனர். அப்போ இவரை என்ன பண்ணிட்டாங்க பிரிசனர் மீன்ஸ் என்னது ஜெயிலு, இவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. தென் the next one topic appearance before Madras Council. appearance before Madras Council அதாவது இந்த மெட்ராஸ் ஆட்சிக்குழு முன்பாக போய் ஆஜராதல். அப்பியரன்ஸ் மீன்ஸ் என்னது ஆஜராதல். அந்த மெட்ராஸில் போய் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆட்சிக்குழு அந்த மெட்ராஸில் போய் ஆட்சிக்குழுக்களுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாங்க ஆஜராகிறாங்க. தென் ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ரெப்ரசன்டட் டு த மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் ஹவு ஹி வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். அப்போ அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி வரும் பொழுது கட்டபொம்மன் வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஜாக்சன் வந்து தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார், எவ்வாறெல்லாம் அவர் நம்ம என்னைய வழி நடத்தினார். இல் ட்ரீட்டட் மீன்ஸ் என்னது ஒரு நோயாளி எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து அவர் என்னைய ட்ரீட் பண்ணார் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அவர் வந்து இங்கே ஆட்சிக்குழுக்குள்ளே தெரிவிக்கிறார், அந்த கவுன்சிலுக்குள்ளே அவர் தெரிவிக்கிறாரு. அப்போ த கவுன்சில் ஆஸ் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் ஏ கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர் அஸ் மெம்பர்ஸ். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இவங்க எல்லாம் அந்த குழுவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க கட்டபொம்மன் வந்து இந்த ஆஜராக முன்னாடி அவங்க எல்லோரும் கூடுறாங்க, நீங்கள் வந்து இந்த குழுவுக்கு முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கேட்குறாங்க. தென் மீன்வைல் இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ordered the release of Subramanianar and the suspension of the collector Jackson. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த சிவ சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை வந்து யார் ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளைவ் இருக்கிறார். அப்போ அந்த கவர்னராக எட்வர்ட் கிளைவ் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த சிவ சுப்பிரமணியன் ஆர்டர் கட்டளை கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு ரிலீஸ் பண்ணுங்கள், சிவ சுப்பிரமணியனாரை ரிலீஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்புமே பண்ணலை இல்லையா, அப்போ அவரை எதுக்கு உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அவரை விடுதலை பண்ணிட்டு இந்த கலெக்டர் ஜாக்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் எனக்கு பணி நீக்கம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அவரை வந்து அந்த கலெக்டர் பதவியிலிருந்து அவரை பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. தென் கட்டபொம்மன் appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in ராமநாதபுரம். அப்போ 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் போய் என்ன பண்ணுறாரு, அந்த கமிட்டியில் ஆஜராகி ராமநாதபுரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த குழுக்கிட்ட அவர் சொல்கிறாரு. தென் the committee found கட்டபொம்மன் was not guilty. அப்போ அந்த கட்டபொம்மன் அந்த குழுவில் வந்து எல்லாரும் கலந்து பேசுகிறாங்க. கலந்து பேசிட்டு என்ன பண்ணிட்டாங்க, guilty மீன்ஸ் என்னது, அதாவது குற்றவாளி அல்ல, ஒரு நிரபராதி அப்படிங்கிறது. அப்போ இவர் வந்து ஒரு குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து பரிந்துரைக்கிறாங்க. தென் ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் எ நியூ கலெக்டர் SR. அப்போ ஜாக்சன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிரந்தரமாக அந்த பணியிலிருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து யார் புதுசாக வந்து லூஷிங்டன் யாரை கொண்டு வராங்க அப்படின்னா கலெக்டர் SR லூஷிங்டன் அப்பாயிண்டட். அடுத்து புதுசாக ஒரு நியூ கலெக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தென் கட்டபொம்மன் கிளியர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ரெவன்யூ அரியர்ஸ் leaving only a balance of 1080 பகோடாஸ். அப்போ கடைசியாக அவர் எவ்வளவு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு 1080 பகோடாக்களை மட்டும் அவர் என்ன பண்ணார், நிலுவை தொகையை வந்து இந்த இடத்துல அங்கே அவர் செலுத்துறாரு. தென் கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபிடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபிடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ், அதாவது கட்டபொம்மனும் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு. கான்ஃபிடரசி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு. தென் in the meantime, Marudhu Bandiar of Sivagangai formed the South Indian Confederacy of rebels against the British with the neighboring Palayakaras like Gopala Nayak of Tindukal and Yadav Nayak of Animalai. Then in the meantime, அதே போல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, அப்போ இந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபால நாயக், ஆனைமலையில் இருக்கக்கூடிய யதுல் நாயக், இவங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், இவங்க எல்லாம் வந்து ஒரு சவுத் இந்தியன் கான்ஃபிடரசினா ஒரு தென்னிந்திய கூட்ட அமைப்பை வந்து யாரால் உருவாக்குறாங்க அப்படின்னா சிவகங்கை ஆண்டு அந்த மருது சகோதரர்களால், மருது பாண்டியர்ஸால் உருவாக்குறாங்க. தென் மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர். இதனுடைய தலைவராக யார் செயல்பட்டாங்க அப்படின்னா மருது பாண்டியர். தென் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளைமேஷன் ஹேஸ் பீன் மேட். அப்போ அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அறிக்கை. ப்ரொக்ளைமேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அறிக்கை அப்படின்னு சொல்கிறது. அப்போ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளைமேஷன் ஹேட் பீன் மேட். அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று தயாரிக்கப்பட்டாங்க. தென் கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபிடரசி. அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மனும் இந்த கூட்டத்தில் சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். தென் கலெக்டர் லூஷிங்டன் prevented கட்டபொம்மன் from meeting the மருது பிரதர்ஸ். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா கலெக்டர் லூஷிங்டன் அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்சியர் லூஷிங்டன் வந்து கட்டபொம்மன் வந்து என்ன சொல்ற இந்த மருது சகோதரர்கள் வந்து சந்திக்கிறத இவர் என்ன பண்ணுறாரு, தடுக்கிறார். ப்ரிவென்டட் மீன்ஸ் என்னது, தடுக்க. ஓகேயா. தென் பட் ஆனால் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்லி டிசைடட் ஆன் அ கான்ஃபரன்டேஷன் வித் த இங்கிலீஷ். ஆனாலும் மருது பிரதர்ஸும் கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் இணைந்து எப்படி நம்ம வந்து பிரிட்டிஷ்காரவங்களை தாக்குறது அப்படின்னு சொல்லி அவங்க டிசைடட் முடிவு எடுக்கிறாங்க. தென் கட்டபொம்மன் ட்ரைடு டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரஸ் who refused to join. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கட்டபொம்மன் tried to influence. அதுக்கடுத்து கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நம்ம ஒரு செல்வாக்கை நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எனது சிவகிரி பாளையக்காரஸ், இந்த சிவகிரி பாளையக்காரஸை எப்படியாவது நம்மளோட ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு,
அவங்களையும் நம்ம பக்கம் எப்படியாவது இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. யாரும் சிவகிரி பாளையக்காரர்ஸ் தான் நம்ம பக்கம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணுறாரு. தென் கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டுவர்ட்ஸ் சிவகிரி. அதனால் என்ன பண்ணிட்டாரு, கட்டபொம்மன் வந்து அட்வான்ஸாக போகிறாரு. எதை நோக்கி போகிறாரு, சிவகிரியை நோக்கி போயிட்டுருக்காரு. தென் பட் ஆனால் த பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் அ tributary டு த கம்பெனி. ஆனால் பாளையக்காரர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் அவங்க கப்பம் கட்டுவதற்கு முடிவாக இருந்தாங்க. அவங்களோட tributaryன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க முடிவாக இருந்தாங்க. ஸோ த கம்பெனி considered the expedition of கட்டபொம்மன் as a challenge to the authority. அப்போ அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கி தன்னுடைய படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே போகிறாரு. அப்போ இப்படி போய்கிட்டே இருந்தோன்னே இது ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, ஒரு சவாலாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த கட்டபொம்மன் வந்து இந்த சிவகிரியை கைப்பற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்போ அவங்க என்னட்டாங்க, எப்படியாவது இவர் வந்து எப்படியாவது நம்ம சிவகிரியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர் நினைக்கிறாரு. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், சவாலாக இது காணப்பட்டது. தென் த கம்பெனி ஆர்டர்ட் த ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தன்னுடைய படைகளை எல்லாம், ஏன்னா இவர் சிவகிரியை நோக்கி வர்றாரு இல்லையா, அப்போ அதனால கிழக்கிந்திய கம்பெனி என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய படைகளை மொத்தத்தையும் எந்த பக்கம் திசை திருப்புறாங்க அப்படின்னா திருநெல்வேலியை நோக்கி அவங்க தன்னுடைய படைகளை அனுப்புகிறாங்க. தென் அனுப்ப உத்தரவிடுறாங்க. தென் த சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இந்த சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி மீன்ஸ், சீஸ்னா என்ன அப்படின்னா முற்றுகை. ஓகே, அப்போ இந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய முற்றுகைன்னா சொல்லலாம், அல்லது நட்டு என்ன அப்படின்னா வார் படையெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் கிளாஷ் மோதல் எதுனாலும் சொல்லலாம். தென் சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இன் May 1799 Lord Wellesley issued orders from Madras for the advance of forces from Tiruchirappalli, Thanjavur and Madurai to Tirunelveli. அப்போ 1799 லார்ட் வெல்லஸ்லி பிரபு, ஓகே, வெல்லஸ்லி பிரபு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்யூட் ஆர்டர், கட்டளை பிறப்பிக்கிறார். எங்கே, ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து அவர் பிறப்பிக்கிறார், ஆணையை பிறப்பிக்கிறார். எந்தெந்த நாடையெல்லாம் நம்ம எந்தெந்த ஊரையெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளை அனுப்பி அதையெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாரும் இந்த ஊர்களை நோக்கி தன்னுடைய படைகளை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிடுறார். வாட் ஆர் த பிளேசஸ், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. தென் மேஜர் பேனர்மேன் கமாண்டட் த ட்ரூப்ஸ். இந்த படையினுடைய தலைவராக யார் அனுப்புகிறாரு அப்படின்னா மேஜர் பேனர்மேன். Then the Trivandrum troops to join the British. அதுக்கடையில் யார் போய் அவங்களோட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருவாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ்காரங்களோட போய் ஜாயின் ஆகிட்டாங்க. On 1st September 1799 and ultimatum was saved on Kattabomman to surrender. Ultimatumனா ஒரு எதிர்பாராத விதமாக கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணிடுச்சாங்க, 1799 செப்டம்பர் 1 வர கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சரணடைய அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படியாவது என்னோட சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. தென் கட்டபொம்மன்ஸ் எவாசிவ் ரிப்ளை ப்ரொமோட்டட் பேனர்மேன் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். அப்போ கட்டபொம்மன் வந்து என்ன ஆகிறாங்க, இவங்க வந்து என்னை சரணடைய, அவரை வந்து சரணடைய சொல்லி இவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் பேனர்மேன் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பதிலாக கட்டபொம்மன் வந்து அவங்களோட போய் சரண்டர் ஆகாததுனால இந்த மேஜர் பேனர்மேன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த கோட்டையெல்லாம் தாக்குறாரு. தென் அட்டாக் இஸ் ஃபோர்ட், அவருடைய கோட்டையை இருந்த திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த கோட்டைகள் எல்லாத்தையும் இவர் தாக்குறாரு. தென் பேனர்மேன் மூட் இஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th September. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாரு, பேனர்மேன் வந்து
1005ல் தன்னுடைய முழு படையெல்லாம் எங்கே கொண்டு போகிறாரு, பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. தென் தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன்ஸ் தகவல் தொடர்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, துண்டிச்சிட்டாங்க. தென் பேனர்மேன் டிபிட்டட் ராமலிங்கனார் to convey a message asking Kattapamman to surrender. அதுக்கடுத்து பேனர்மேன் டியூட்டர் ராமலிங்கனார் டு கன்வே. அப்போ ராமலிங்கனார் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ அவர் தூது அனுப்பி அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படியாவது கன்வேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புகிறாரு. தென் கட்டபொம்மன் ரிஃப்யூஸ்ட். அதனால் கட்டபொம்மன் வந்து ரிஃப்யூஸ்ட் மீன்ஸ் அது மறுத்துட்டாரு. ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் and on the basis of his report Bannerman decided the strategy of the operation. அடுத்து என்ன ஆயிட்டாங்க, ராமலிங்கனார் கேதர் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட். அப்போ ராமலிங்கனார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் இவர் சேகரிக்கிறாரு. எல்லா அந்த கோட்டையை பற்றின எல்லா ரகசியத்தையும் என்ன பண்ணிட்டாரு, இவர் கேதர் சேகரிச்சிட்டாரு. அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட், அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய அறிக்கையை எல்லாருடைய அந்த ரிப்போர்ட், அந்த கோட்டையை ஃபிட்னஸ் ரகசியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறிக்கையை வந்து இவர் தயாரிக்கிறாரு. தயாரிச்சுட்டு அதை பேனர்மேன் டிசைடட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆப்ரேஷன். அடுத்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, பேனர்மேன்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. அதை எல்லாம் பார்த்துட்டு பேனர்மேன் வந்து என்ன சொல்லிட்டாரு, எப்படியாவது எப்படி இந்த கட்டபொம்மனை தாக்குறது அப்படிங்கிற அந்த உத்திகளை எல்லாம் அவர் கையாளுறாரு. தென் இன் அ கிளாஷ் ஆஃப் கல்லர்பெட்டி சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் ஏ பிரிசனர். அடுத்து கிளாஷ் ஆஃப் கல்லர்பெட்டினா என்னது, மோதல். அப்போ இந்த கல்லர்பெட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான மோதல் ஏற்பட்டு இருக்கு. இந்த சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் ஏ பிரிசனர். திருப்பி அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. தென் எக்ஸிகியூஷன் ஆஃப் கட்டபொம்மன். Then execution of Kattapomman. Execution means என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் என்ன பார்த்துருப்போம், நிர்வாக முறைகள் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம இதில் சிவிக்ஸில் படிச்சிருப்போம். எக்ஸிக்யூட்டிவ் பிரைம் மினிஸ்டர், தென் கவர்னர், தென் சீஃப் மினிஸ்டர், தென் மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் இந்த நிர்வாக பொறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து சிவிக்ஸில் வந்து பார்த்துருப்போம். இப்போ எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். எக்ஸிக்யூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா தூக்கில் இடுறாங்க, ஹேங்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேங், தூக்கில் இடுறது அப்படின்னு. அப்போ கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கிலிடப்படுறாங்க. எக்ஸிக்யூஷன். தென் கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லர்பெட்டியில் வந்து ஒரு மோதல் நடந்துச்சு, சிவசுப்பிரமணியனாரை பிடிச்சிட்டாங்க, அவர் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இவர் என்ன ஆகிட்டார், கட்டபொம்மன் எஸ்கேப்ட் டு புதுக்கோட்டை. எங்கே போயிட்டார், புதுக்கோட்டைக்கு போகிறாங்க. தென் த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அப்போ இவர் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போகிறாரு. ஆனால் என்ன ஆகிட்டாங்க, பிரிட்டிஷார் வந்து அவருடைய யாராவது வந்து இப்போ கட்டபொம்மனை எனக்கு பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது ஒரு ப்ரைஸ்னால் என்னது ஒரு வெகுமதி, ஒரு பாராட்டு அல்லது ஒரு கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. கட்டபொம்மனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு என்னது அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கிறாங்க. ஸோ battered by the Rajas of Ettapuram and Pudukkottai, Kattapomman was finally captured. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க,
புதுக்கோட்டை அரசர்களாலேயே கட்டபொம்மன் வந்து இறுதியில் என்ன பண்ணப்பட்டாங்க, பிடிபெற்றாரு. அதான் ராஜா பேட்ராய்ட் ஆஃப் ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, அதாவது என்ன சொல்லுவாங்க, அண்ட் புதுக்கோட்டை கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்ட். அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஜ துரோகம் பண்ணிட்டார். யார், இந்த புதுக்கோட்டை அரசர். அப்போ அவரை துரோகம் பண்ணனால அவரே என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவரை காமிச்சு கொடுத்துட்டாரு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. தென் சிவசுப்ரமணியர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் ஆன் தி 13th September. அப்போ சிவசுப்ரமணியரை நாகலாபுரத்தில் என்ன செய்யப்பட்டாங்க, எக்ஸிக்யூட்டர், அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அவரை தூக்கிலிட்டுட்டாங்க. தென் பேனர்மேன் மேட் எ மோக்கரி ஆஃப் எ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ஆன் 16 October. இப்போ அவரை தூக்கிலிடப்பட்டுட்டு பேனர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரையல் ஃபார் மோக்கரி ஆஃப் ட்ரையல், மோக்கரி ஆஃப் எ ட்ரையல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, விசாரணைன்னு பேரில் அவரை வந்து விசாரிக்கிறது மாதிரி, நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறோங்கிற பேரில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ஆன் 16 October, அவர் வந்து 16 பாளையக்காரர்களுக்கு முன்னாடி அவரை விசாரணை அப்படிங்கிற ஒரு பேரில் அவர் என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. தென் during that trial, Kattapomman bravely admitted all the charges leveled against him. அப்போ டூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் இவர் வந்து நம்மளை ஒரு கேள்வி குத்து மாதிரி தான் விசாரணையின் பேரில் தான் செய்கிறாரு அப்படிங்கிறத கட்டபொம்மன் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, என்னை சுமத்தப்பட்ட சுமைகள் அனைத்துமே வந்து குற்றம்தான், நான் செஞ்சது எல்லாமே தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கிட்டார். அப்படி ஏற்றுக்கிட்ட உடனே கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க் ஃப்ரம் எ tamarind tree in the old fort of கயத்தார் க்ளோஸ் டு திருநெல்வேலி. அப்போ திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கயத்தார் அப்படிங்கிற ஒரு கயத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய கோட்டையில் என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஒரு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தூக்கிலிடப்பட்டாங்க. அதாவது என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, டேமரின் ட்ரீன்னு என்ன சொல்லுவோம், புளிய மரம் சார். அப்போ அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் அந்த புளிய மரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிலிடப்பட்டாங்க. தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபெலோ பாளையக்காரர்ஸ்னால் யார், சக பாளையக்காரர்கள முன்னிலையில். ஃபெலோ பாளையக்காரர்ஸ்னால் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சக பாளையக்காரர்களுடைய முன்னிலையில் அந்த புளிய மரத்தில் அவர் என்ன பண்ணாங்க, தூக்கிலிடப்பட்டாங்க. தென் thus entered the life of the celebrated Palayakkaras of Panjalanguruchi. அப்போ thus entered the life of the celebrated Palayakkaras of Panjalanguruchi. அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரர்களில் கட்டபொம்மனினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்டர்டு முடிவிட்டுருச்சு. Then many folk ballads on Kattapomman helped keep his memory alive among the people. அதாவது many folk ballads on Kattapomman helped keep his memory alive among the people. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய அவரை பற்றின ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல்களும் அவருடைய நினைவை வந்து மக்களிடையே ஒரு உயிர்ப்புடன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு தக்க வைத்துக்கொள்ள இது வந்து உதவுது. எது அப்படின்னா இந்த ஃபோல்க் பல்லாடஸ், அவரை பற்றின நாட்டுப்புற பாடல்கள் வந்து அவர் இந்த அளவுக்கு எப்படி இருந்தார் அப்படிங்கிற அவரை பற்றின நினைவுகளை வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடல்கள் வந்து உதவுது. இந்த ஃபோல்க் பல்லாடஸ் வந்து அதாவது நாட்டுப்புற பாடல் வந்து மக்களுக்கு உதவியாக காணப்பட்டது. தென் இந்த மருது பிரதர்ஸ், பெரிய மருது ஆர் வெள்ள மருது and his younger brother சின்ன மருது were able generals of முத்து வடுகர் of சிவகங்கை. அதாவது பெரிய மருது, அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெள்ள மருது, and his younger brother சின்ன மருது. இப்போ பெரிய மருது சின்ன மருது, அப்போ பெரிய மருதோட another one நேம் தான் என்ன அப்படின்னா வெள்ள மருது. were able generals of முத்து வடுகர் of சிவகங்கை. இந்த சிவகங்கை ஆண்ட முத்து வடுகநாதரினுடைய
படை தளபதிகளாக இவங்க காணப்பட்டாங்க. Then after Muthu Vaduga's death in his Kalayarkovil battle, Marudhu brothers assisted in restoring the throne to Velu Nachiyar. அப்போ யார் முத்து வடுகநாதருடைய ஒய்ஃப் தான் யார் இந்த வேலு நாச்சியார். அப்போ அவர் இறந்து போயிட்டார். இந்த முத்து வடுகநாதர் இறந்து போனதுக்கு பின்னாடி இந்த காளையார்கோவில் பேட்டில் காளையார்கோவிலில் நடந்த ஒரு போரில் அவர் இறந்து போயிட்டார். இன் ரெஸ்டோரிங் த த்ரோன் டு வேலு நாச்சியார். அதுக்கடுத்து அவங்களுடைய ஆட்சி மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த ஆட்சி மீட்டெடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாங்க அப்படின்னா அந்த வேலு நாச்சியார் இருந்தாங்க. அப்போ அந்த வேலு நாச்சியாரோட தான் உதவி செஞ்சவங்க தான் யார் அப்படின்னா இந்த 2 பேரும் மருது பிரதர்ஸ். தென் இன் தி லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். அடுத்து கடைசியாக லாஸ்ட் இயர்ஸ் கடைசியாக 18th century 18ஆம் நூற்றாண்டில் இந்த மருது பிரதர்ஸ் என்னது ஆர்கனைஸ்டு ஒருங்கிணைச்சாங்க. எப்படியாவது நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த பிரிட்டிஷாரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டாங்க. தென் after the death of கட்டபொம்மன் they worked along with his brother ஊமத்துரை. அப்போ யாரோட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா ஊமத்துரையோட இணைந்து செயல்பட்டாங்க. they plundered the granaries of the Nawab and caused damage and destruction to company troops. அப்போ they plundered the granaries of the Nawab. இந்த பிளண்டர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கப்பட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நவாபுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானரிஸ்னால் என்ன சொல்லுவாங்க, களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த இது. அப்போ அந்த கிரானரிஸ் ஆஃப் த நவாப் பிளாண்டட். அப்போ அந்த நவாப்புக்கு சொந்தமான அந்த களஞ்சியங்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, பிளண்டட் கொள்ளையெடுத்தாங்க. அண்ட் காஸ்ட் டேமேஜ். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு சில டேமேஜை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் ட்ரூப்ஸ் அந்த படைகளுக்கு ஒரு அழிவையோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு என்ன சொல்லுவாங்க பேரிழப்பு இதுகள் எல்லாமே இவங்க ஏற்படுத்தினாங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். we will see the next class. Then I will give 2 lessons in the test for you. History lesson 4 and 5. All the 2 mark and 5 mark test I will send the questions. Okay. Thank you my dear students. Thank you.